பார்க்கக்கூடிய தைரியம் ஒரு மலை போல இருக்கும். அனைவரும் பார்க்கும் பொழுது உங்களை, இவங்க என்னடா இவ்வளவு தைரியமாக இருக்கார்கள் என்று உங்களை பெருமையாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியமானது நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு மலையின் உள்ள எத்தனை பிளவுகள் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களால மட்டும்தாங்க தெரிஞ்சுக்கிட முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மலை போல நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் உங்களை மாட்டிக்கொண்டே இருக்கும். நம்ம என்னதான் பண்றது, என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காமல் நீங்கள் இன்னமும் அந்த ஒரு கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கக்கூடிய காலங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க எப்போதும் நான் சரி என்று காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எதுவும் என்னால முடியாது என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வராத ஒரு நபர்களாக இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டுதாங்க இருப்பீங்க. அது கஷ்டமான விஷயமோ ஈஸியான விஷயமோ எல்லாத்தையும் முடிந்த அளவுக்கு முட்டி மோதி பார்க்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமா நீங்க இருந்து கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய போராட்டம்னு ஒண்ணு இருக்குல்லவா, அந்த போராட்டம் பல நேரங்கள்ல உங்களை அமைதியாக சிதைத்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த போராட்டங்கள் எல்லாம் ஏன் ஏற்படுது, எதற்காக ஏற்படுதுன்னு உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் அந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். அந்த கஷ்டங்களிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாம, உள்ளுக்குள்ளேயும் போக முடியாம, இன்னமும் பல நேரங்கள்ல உங்களை அது சிதைத்து கொண்டே இருக்கும். இந்த போராட்டங்கள் எல்லாம் ஏன் நடக்கு, எதற்காக நடக்குன்னு தெரியுமா? ஒரு புறம் உங்களுடைய கனவுகளால மட்டும்தான் இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு புறம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஏற்படுத்திய தடைகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில அது எவ்வளவோ பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி சில தடைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க எதையுமே கைவிடாத ஒரு மனசு எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கும். எப்பொழுதும் எதையுமே கைவிடக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க மற்றவங்களிடம் நடந்து கொண்டிருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல இது சரியா என்று கேட்கக்கூடிய ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளேயும் நிச்சயமா ஏற்படும். இந்த 2 உணர்வுகளும் தாங்க உங்களை இந்த ஒரு 2 உணர்வுகளுக்கும் இடையில நீங்க சிக்கி கொண்டு தாங்க இவ்வளவு நாள் நீங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரும். உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காத்திருந்து ஒரு நாள் நடந்த ஒரே ஒரு சம்பவம் இன்னும் உங்களை விட்டு போகாமல் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அதனால நீங்க மறக்கணும்னு நினைத்தாலும் அது உங்களை மறக்கவும் முடியாது, அது உங்களை மன்னிக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவமாக நிச்சயமா இந்த ஒரு செயலானது நடந்திருக்கும். முதல் சம்பவம் என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நம்பிய ஒருவர் உங்களுடைய முழு திட்டத்தையும் கனவையும் பகிர்ந்த அந்த நாளாக இருக்கும். அவங்க அதை ஆதரிப்பாங்க என்று நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனால் அதே ஒரு நபர் தான் அதை கேலி பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களை உடைத்திருக்கும். ஆனால் நான் இவ்வளவு தவறா என்ற ஒரு சந்தேகத்தை உங்களுடைய உள்ளத்திற்குள் அது விதைத்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா உங்களுக்கு பிடித்த ஒருவரோ இல்லைன்னா நீங்க மிகவும் நெருங்கிய ஒருவரிடமோ உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதரும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்களை இந்த ஒரு செயலை நீ பண்ணு, வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க உங்களை ஆதரிப்பாங்கன்னு நினைச்சுதான் நீங்க சில விஷயங்களை அவங்களிடம் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர்களே உங்களை கேலி பண்ணியிருப்பாங்க. கேலி செய்து உங்கள் முன்பே அவங்க சிரித்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இந்த ஒரு கஷ்டம் தாங்க இது எப்பயோ நடந்திருக்கும். சில வருடங்கள், சில மாதங்களுக்கு முன்பு கூட நடந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களால மறக்கவே முடியாது. 2வது அனுபவம் என்ன தெரியுமா? கையில் இருந்த ஒரு நாள். நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய கையில், அதுவும் முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையில் இருந்த ஒரு நாளாக இருக்கும். எல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கும். சரியாக இருந்தது போலயும் உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனா கடைசி நிமிஷத்துல உங்களுடைய கையில் இருந்து அந்த ஒரு வாய்ப்பானது போயிருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க வெளியில எதுவுமே காட்டிக்கொள்ளாம இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த ஒரு தோல்வி இன்னும் ஒரு காயமாகவே பதிந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா இருக்கும். ஆனா இப்பொழுதும் நீங்க யோசித்து பார்ப்பீங்க, அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எங்கேயோ முன்னேறிப்பேன், எங்கேயோ முன்னேறி போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தேவையில்லாமல் பாதித்து கொண்டிருக்கும். இந்த பாதிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாகவே இருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாது. நீங்களும் மறக்கணும்னு எத்தனையோ நாட்கள் போராடி பார்ப்பீங்க. இருந்தாலும் இதை உங்களை மறக்காமல் தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க பகல்ல எப்பொழுதுமே தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா இரவு நேரத்துல தூங்குகின்ற நேரம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உண்மையான
நீங்கள் உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கே தெரியும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியா கூறுங்க. இந்த ஒரு இரவு நேரத்துல உங்களுடைய மனசு அமைதியா இருக்காது. நான் எடுத்த முடிவு சரியா? என்னுடைய வாழ்க்கை எங்க போகுது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். கெடுத்து இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள்ல கண்களை மூடினாலே நினைவுகள் உங்களுக்கு திறந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த நினைவுகள் ஏன் வருது, எதற்காக வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த நினைவுகள் பழசெல்லாம் உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த பழசை ஞாபகப்படுத்தி உங்களை தூங்க விடாமலும் உங்களை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளிலும் உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்குங்க. இது உங்களுடைய மனதை மெதுவா உடைக்கும். ஆனா மறுநாள் நீங்க மீண்டும் சிரித்து கொண்டு நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தன்மையானது இருக்கும். எப்பொழுதுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எதையும் பார்த்து பயப்படாம இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நிச்சயமா வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில மர்மமான திருப்பங்கள் உங்களை முழுவதும் மாற்றியிருக்கும். அந்த 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒண்ணு, திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில வந்த ஒரு நபர் அதே ஒரு வாகனத்துல மறைந்திருப்பார். இதை உங்களால மறக்கவே முடியாது. இரண்டாவதா இருப்பது, நீங்க திட்டமிடாத ஒரு மாற்றம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை வேறு ஒரு பாதைக்கு கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையவே அது தலைகீழாக மாற்றியிருக்கும். மூன்றாவதாக இருப்பது, நீங்கள் தோல்வின்னு நினைச்ச ஒரு சம்பவம் பின்னால் அது உங்களுக்கு நல்லதாக மாறியிருக்கும். அதனை நினைத்து நீங்க இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. நான்காவதா இருப்பது, உங்களை தள்ளி விட்டவங்க பிறகு உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து திரும்ப உங்களிடம் தேடி வருவாங்க. ஐந்தாவதா உங்களுக்கு இருப்பது, நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல கிடைத்த ஒரு வாய்ப்பு, அது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி அமைந்திருக்கும். இந்த எல்லா சம்பவங்களும் ஏன் நடந்தது, இதெல்லாம் ஏன் உங்களுக்குள்ள ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல நீங்க ஆழ்ந்து கொண்டிருப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள்ல நீங்க உங்களையே கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் என்ன தவறு செஞ்சேன் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்ட அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு பதில் கிடைக்காத குழப்பங்கள் தாங்க உங்களுக்குள்ள அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறும். ஆனா இது ஒரே நேரத்துல எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா உறுதியான ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த மாற்றங்கள் 5 வகையா பிரிக்கலாம். முதல் மாற்றங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகும். இதுவரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுடைய சிந்தனை தெளிவாகாமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய சிந்தனைகளானது தெளிவாகி நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதன்படியும் நீங்க நடந்து கொள்வீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். இரண்டாவதா இருப்பது, உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மூன்றாவதா இருப்பது, உங்களை உண்மையா மதிக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழைவாங்க. இது வரைக்கும் அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழையாம உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நபரானது நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு சென்றிருப்பார். நான்காவதா இருப்பது, பண விஷயத்துல ஒரு நிலைத்தன்மையானது உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். இந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். ஐந்தாவதான ஒரு விஷயமானது நடக்கும். அது என்ன தெரியுமா? நீங்க உங்களை மீண்டும் நம்ப ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் உங்களை நீங்களே நம்பாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களை நீங்களே நம்ப ஆரம்பித்து உங்களுக்கு வேண்டிய செயல்களை செய்து பாருங்க. அது உங்களுக்கு வெற்றியில போய் நிச்சயமா முடியும். நீங்க கஷ்டத்தை வென்று வெளியே வந்த ஒரு நபராக இருப்பீங்க. அதனால தான் இனிமேல் வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் எதையும் நீங்க பொருட்படுத்தாம அதனை எதிர்த்து நிற்பீங்க. எதிர்த்து என்னதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களை தேடி வரும். நீங்க ஓட வேண்டிய ஒரு அவசியமும் உங்களுக்குள்ள இருக்காது. உங்களுடைய முயற்சி உங்களை நிச்சயமா உயர்த்திவிடும். சிறிய வெற்றிகள் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக மாறும். அந்த சாதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களை இத்தனை நாட்கள் தாழ்த்தி பேசியவங்க, இவனால எதுவுமே ஆகாதுன்னு சொன்னவங்க கூட அதே ஒரு நபர்கள் இனிமேல் உங்களை பார்த்து பேச வார்த்தையே இல்லாம மூச்சு அடைத்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகும். உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பதில் சொல்லும். நீங்க வாயால எதையும் பதில் சொல்ல வேண்டாம். இத்தனை நாட்கள் உங்களை வேண்டான்னு கூறியவங்களுக்கு நீங்க வளர்ந்து காட்டினாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கும்.
உங்களுடைய தைரியம் இதுவரை உங்களை காப்பாற்றி கொண்டு இருந்திருக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றியது உங்களுடைய தைரியமாக மட்டும்தான் இருக்கும். நீங்க எந்த விதமான சூழ்நிலைகள், அது கெட்ட விஷயமோ நல்ல விஷயமோ, உங்களுடைய உயிர் போகின்ற விஷயமோ, அந்த ஒரு இடத்தில் கூட நீங்கள் உங்களுடைய தைரியத்தை நம்பி நீங்க அந்த ஒரு இடத்துல இறங்குங்க. அந்த தைரியம் உங்களை நிச்சயமா காப்பாத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா, இனிமே அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பலன் தராமல் கெடுதல்கள மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கும். ஆனா, இனிமே உங்களுடைய தைரியம் தான் உங்களுக்கு பலன நிச்சயமா ஏற்படுத்தி குடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் வெற்றியாக மாறும். நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் தேவையில்லாத பிரச்சனைகள்ல கொண்டு போய் உங்களுக்கு முடியத்தான் செய்யும். இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு வெற்றிய நிச்சயமா உங்களுக்குள்ள தேடிக் குடுக்கும். நீங்க நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை இனிமேல் உயர்த்த ஆரம்பிக்கும். உயர்த்தி அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிய உங்களுக்குள்ள தேடிக் குடுக்கும். நீங்க இதுவரைக்கும் பல விஷயங்கள இழந்திருக்கலாம். உங்களுடைய உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்திருப்பீங்க. ஆனா, இனிமே நீங்க பெறப்போகின்ற விஷயங்கள் அதைவிட பெரியவையாக இருக்கும். உங்களால மறக்க முடியாத சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். நீங்க சம்பாதிப்பது பணம் மட்டும் கிடையாது. மதிப்பு, மரியாதை, நிலைத்த ஒரு வாழ்க்கை, உங்களுடைய பெயரை ஒரு அடையாளமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள். இது அனைத்தையும் நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிப்பீங்க. சம்பாதித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மட்டும்தான் இருந்திருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கவே இருந்திருக்காது. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் ஒரு வெற்றிக்கான ஒரு கதையாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்க உடைந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமா போவீங்க. அதனால தான் உங்களுடைய உயர்வு யாராலும் தடுக்க முடியாத ஒரு உயர்வாக நிச்சயமா இருக்கும். இனி நீங்க வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது. நீங்க வெற்றிய உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நிச்சயமாக இருப்பீங்க. இது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நடந்திருக்கும் சில வருடங்கள், சில மாதங்களுக்கு முன்பு கூட நடந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களால மறக்கவே முடியாது. இரண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா? கையில் இருந்த ஒரு நாள். நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய கையில, அதுவும் முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையில் இருந்த ஒரு நாளாக இருக்கும். எல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கும். சரியாக இருந்தது போலயும் உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனா கடைசி நிமிஷத்துல உங்களுடைய கையில இருந்து அந்த ஒரு வாய்ப்பானது போயிருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க வெளியில எதுவுமே காட்டிக்கொள்ளாம இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த ஒரு தோல்வி இன்னும் ஒரு காயமாகவே பதிந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா இருக்கும். ஆனா இப்பொழுதும் நீங்க யோசித்து பார்ப்பீங்க, அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எங்கேயோ முன்னேறிப்பேன், எங்கேயோ முன்னேறி போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தேவையில்லாமல் பாதித்து கொண்டிருக்கும். இந்த பாதிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாகவே இருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாது. நீங்களும் மறக்கணும்னு எத்தனையோ நாட்கள் போராடி பார்ப்பீங்க. இருந்தாலும் இதை உங்களை மறக்காமல் தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க பகல்ல எப்பொழுதுமே தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா இரவு நேரத்துல தூங்குகின்ற நேரம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உண்மையான நீங்கள் உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கே தெரியும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியா கூறுங்க. இந்த ஒரு இரவு நேரத்துல உங்களுடைய மனசு அமைதியா இருக்காது. நான் எடுத்த முடிவு சரியா? என்னுடைய வாழ்க்கை எங்க போகுது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக் கொண்டே இருக்கும்.